எல்லார்கிட்டையும் பேசுவான். முஸ்லீம் அல்லா, கிறிஸ்டியன்ஸ் ஜீசஸ், கல்வாரி அம்மா, அம்மன், முருகன், யார் யார் பார்த்தா அந்த இறைவன் மெதுவாக உங்கள் காதில் என்ன செய்யணும், என்ன பண்ணணும் சொல்லி அந்த குரல் சொல்லும், குரல் கேட்கும். இதில் ப்ராப்ளம் என்னன்னா, அதோடு சேர்ந்து இன்னொரு குரலும் கேட்கும், பேசும். அது உன்னுடைய குரல். ஸோ இறைவன் குரல் எது, உன்னுடைய குரல் எது அப்படின்னு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு என்னன்னா, இறைவன் குரல் சொல்லும், அப்பா நீயும் நல்லா இருக்கணும்னு யோசி, மற்றவங்களும் நல்லா இருக்கணும்னு, நீயும் சந்தோஷமா இருக்கணும், மற்றவங்களும் சந்தோஷமா இருக்கணும், நீயும் பணம் பண்ணணும், மற்றவங்களும் பணம் பண்ணணும் அப்படின்னு யோசி, நீ நல்லா இருப்ப அப்படின்னு இறைவன் குரல் சொல்லணும். உன் குரல் சொல்றதே அவன் எக்கேடு போனா என்னால, நீ நல்லா இரு, நீ நிம்மதியா இரு, நீ சந்தோஷமா இரு, அது உன்னுடைய குரல். அது கேட்டா பணம் பேர் புகழ் எல்லாம் வரும், கொஞ்ச நாளைக்கு அவ்வளவுதான். எவ்வளவு பணம் பேர் புகழ் வந்தா கூட வீட்டுக்குள்ள நிம்மதி, வெளியே கௌரவம் இல்லைன்னா எந்த பிரயோஜனமும் இல்லை, எந்த பிரயோஜனமும் இல்லை. நான் முடிஞ்ச வரைக்கும் அந்த இறைவன் குரல் கேட்டு அந்த மாதிரி நடந்துட்டு இருக்கேன்.